இந்தியாவும், சீனாவும் உலகிலேயே அதிக மக்கள் தொகை உள்ள நாடுகளும் கூட. இன்றைக்கு உலகத்திலே வசிக்கிற 3லே ஒருத்தர் இந்தியாவிலோ, சீனாவிலோ வசிக்கிறார். அதே மாதிரி இந்த உலகத்தினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 5ல் ஒரு பாகத்தை இந்த 2 நாடுகளும் சேர்ந்து வழங்குகின்றன. அந்த அளவுக்கு மக்கள் திரளும், உற்பத்தியும் உள்ள நாடுகள். இதில குறிப்பா இந்தியாவிற்கும், சீனாவிற்கும், தமிழகத்திற்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறது. வரலாற்று ரீதியாக பார்த்தீர்கள் என்றால், ராஜேந்திர சோழன், கடாரம் என்ற ராஜேந்திர சோழன் சீனாவோடு வணிகம் நடத்தியிருக்கிறான். சீன யாத்ரீகர்கள் இங்கே பல்லவ பேரரசை வரைக்கும் வந்து அதை பற்றி எழுதியிருக்கிறார்கள். போதி தர்மர் என்கிற சீன துறவி பல்லவ இளவரசர் என்ற ஒரு கதை இருக்கிறது. அது நம்ம ஊர்ல மட்டுமில்லை, சீனாவிலேயும் அந்த கதை இருக்கிறது. மிக முக்கியமாக தமிழும் சீனமும் செம்மொழிகள். இந்த தமிழுக்கும் சீனத்திற்கும் மற்ற செம்மொழிகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பான அந்தஸ்து இருக்கிறது. இப்போ கிரேக்கம், லத்தீன், பாரசீகம், சமஸ்கிருதம் இவையெல்லாம் செம்மொழிகள். ஆனால் இந்த மொழிகளெல்லாம் இன்றைக்கு புழக்கத்திலே இல்லை. மாறாக தமிழும் சீனமும் அவை தொன்மையான மொழிகளாக மட்டுமல்லாமல் தொடர்ச்சியோடு இருக்கிற மொழிகளாக, இன்றளவும் பயன்பாட்டிலே புழக்கத்திலே இருக்கிற மொழிகளாக இருக்கின்றன. ஆக இப்படிப்பட்ட பல வரலாற்று ரீதியான, கலாச்சார ரீதியான, மொழியியல் ரீதியான தொடர்புகள் இருந்தாலும் கூட, சீனாவும் இந்தியாவும் கொஞ்சம் அகன்று தான் இருக்கின்றன.